பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆர்க் டிவியில் ரூபவதியே ஊழியத்தின் சார்பில் இப்போ அனுப்பப்படும் தேவ வார்த்தைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆர்க் டிவிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அநேகர் இதை கேட்டு பயன்பெறும்படியாய் ஒரு விசை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்பா. ஜீவ நீர் ஊற்று கர்த்தாவே. நீர்தாமே இந்த வசனங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடும். அநேகர் பயன்பெறட்டும். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும். நன்மை கிருபை தொடர பண்ணும். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன வசனம் பார்க்க போகிறோம்னா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இப்படி சாலமோன் ஞானி தன்னுடைய நீதிமொழிகளில் எழுதி வச்சிருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் முதல்ல சோர்வை உண்டாக்கும், இருதயத்தை இளைச்சு போகப்படும், சோர்ந்து போக பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. சரி, இப்போ காத்திருக்கணும் அப்படின்னா தெரியும் நமக்கு. இப்போ ஒரு ஆள் ட்ரெயினில் வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் எங்கே ட்ரெயின் வர்ற நேரத்துக்கு முன்னாலே போய் காத்துட்ருக்கோம். ஃப்ளைட்டில் வராங்கன்னா அதுக்கு போய் ஃப்ளைட்டு எந்த நேரம் வந்து லேண்டிங் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு முன்னால் போய் நம்ம காத்திருப்போம். அதே மாதிரி சில டைம் சில காரியங்கள் நாம் கத்துற இடத்துல இருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் நேர்த்தியாக கிடைச்சிடல. சிலருக்கு ரொம்ப நாள் காத்திருக்காங்க. இப்போ திருமண வயதை எட்டி சிலருக்கு 18 வயசில் திருமணம் ஆகுது, சிலருக்கு 32 வயசுலேயும் திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளோட அம்மா அப்பா எல்லாரும் என் பிள்ளைக்கு ஏற்ற வரன் இன்னும் வரலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக கர்த்தர் நல்ல ஒரு பையனை கொண்டு வந்து தந்து கல்யாண வாழ்க்கை நல்லா அமைச்சு தந்தோடனே அது ஜீவ விருட்சம் போல காணப்படுது. என் பிள்ளைகளை கர்த்தர் நான் காத்திருந்ததுக்கு நல்ல பலனை தந்தார். அப்புறம் லேட்டாக கல்யாணம் முடிஞ்சாலும் உடனே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு கர்த்தர் அப்படின்னா அது ஒரு நிறைவு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் உண்மை. அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேதத்தில் சில காரியங்களுக்காக காத்திருக்காங்க. அது பெரும்பாலும் குழந்தை பாக்கியத்துக்காகவோ வாழ்க்கைக்காகவோ ஏதோ ஆசீர்வாதத்துக்கு காத்திருப்போம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கலாம். வேலை கிடைச்சா சந்தோஷம். வேலைக்கு அலையும் போது கஷ்டமாக இருக்கும். வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். காத்திருக்குதல் எப்படி இருக்குது, கிடைச்ச பிறகு அது ஜீவ விருட்சம் எப்படி இருக்குதுன்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம ருசிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக யார் காத்திருக்காருன்னா ஆபிரகாம் சாராள் வயதான ஒரு தம்பதியர். அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அவன் கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே அந்த தம்பதியர் பாட்டி இந்த ஆபிரகாமும் சாராளும் ஒரு குழந்தைக்காக, வாக்குத்தத்தத்தின் புத்திரனுக்காக காத்திருக்காங்க. அப்போது அவனு தினம் எதிர்பார்க்கான். கஷ்டமாக தான் இருக்குது, வயசாயிடுச்சு, அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு இவனுக்கு 100 வயது ஆகுது. உடனே கர்த்தர்ட்டே போய் கேட்குறான் ஆபிரகாம், என் வீட்டில் இருக்கிற மூத்த வேலைக்காரன் எலியேசரை நான் என் பிள்ளையா எடுத்து சுதந்திர புருஷனாக ஆக்கிக்கிடட்டான்னு. இல்லை நோ கிடையாது, உனக்கு ஒரு புத்திரனை நான் தருவேன். சாராள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, ஒரு உற்ப கால திட்டத்தில் சாராள் ஒரு புத்திரனை அணைச்சிட்டு இருப்பா அப்படின்னு. ஆனால் நம்புறதுக்கு ஏதுவில்லாத வேலையில் நம்பிக்கையெல்லாம் இழந்த பிறகு, நம்பிக்கை அத்து போன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்க. அப்போ காத்திருக்கும் போது கஷ்டம். ஆனால் காத்து இருந்த பிறகு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அவளுக்கு ஒரு குமாரன் கிடைச்சான், நகைப்பு. அப்போ புன்சிரிப்பு. அப்போ ஈசாக்குன்னு சொன்னால் நகைப்பு. அப்போ ஒன்றுமே கிடைக்காதுன்னு நம்பிக்கை இழந்த பிறகு ஒரு பையனை கொடுக்குறாரு கர்த்தர். அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கான். ஈசாக்கு கல்யாணம் முடிச்சு யாக்கோபு. அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். அப்போ முற்பிதாக்கள் தோன்ற ஒரு சந்ததி யாருக்கிட்ட ஆரம்பிக்க? ஆபிரகாமுடைய வயிற்றில் ஒரு கற்பத்தை கொடுத்து அவர் நாமத்தை என்ன செய்கிறாரு, மகிமைப்படுத்துகிறாரு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் நம்பிக்கையே இல்லை, எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் இருந்தேன், நம்பிக்கையெல்லாம் அத்து போயிட்டு இன்னும் கர்த்தர் எங்களுக்கு எப்போ என்ன தரப்போகிறாரோன்னு நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்க.
இருக்கீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். ஆபிரகாமை நகைக்க பண்ணின தேவன் உங்களையும் உங்கள் வாழ்வையும் சாரால் சொல்றா, நான் பிள்ளைக்கு பால் கொடுப்பேன்னு யாரு சொன்னா? ஆனா கர்த்தர் அதை மாதிரி செய்கிறார். கர்த்தருக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் செய்ய முடியும். அதனால முற்பிதாக்கள் தோன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல காரியம் கர்த்தர் தர்றது யாரும் தடையே பண்ண முடியாது. சரியா? அடுத்தால யாரு என்ன காரியத்துக்காக யார் காத்திருக்கான்னா, இதுல நிறைய பெண்களை பற்றி தான் நான் பேச போறேன். பெண்கள் ஏன்னா, பெண்கள் தான் புத்திசாலிகள், பெண்கள் தான் ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவளை பற்றி நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் போட்டிருக்கு, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்க. தான் வீட்டு காரியத்தில் கரிசனையா, தன் பிள்ளைகள் காரியத்தில் கரிசனையா, தன் புருஷனுடைய காரியத்தில் கரிசனையா, அப்படி அவள் செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். உஷாராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரியா? விழிப்பாக இருக்கணும். அதுக்காக சட்டி சொங்கியாக இருக்கக்கூடாது. வேதத்தில் இந்த ஏசாமே சொல்கிறாரு, நீங்கள் சர்ப்பத்தை போல வினாவும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்கள்னு. ஆனால் இங்கே தாவீதுங்கிறவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இளம் வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் அவனை விரும்பினாரு, கர்த்தர் அவனை நேசிச்சாரு, அவனுக்கு தெரிந்து கொண்டாரு, ராஜாவாக வச்சிருந்தார். ஆனால் இந்த ராஜா உரியாவின் மனைவி மேலே அழகுல ஆசைப்பட்டு மனைவியாக எடுத்துக்கிட்டான். ராஜாவுக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஆனாலும் அது கர்த்தருக்கு பிடிக்கலை. கர்த்தர்கிட்ட கேட்காம அவன் எடுத்துக்கிட்டான். அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, எனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உங்களுக்கு பிறகு யாரா வரணும்? ராஜாவா வரணும். பாருங்க, உன்னத நோக்கம், உயர்வான நோக்கம், இடத்தை பிடிக்கிறதுல எப்படி இந்த ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்க. ராஜாவுக்கு பிறகு ஏன் வயிற்றுல பிறக்கிற மகன் தான் எதாவா மாறணும், நெக்ஸ்ட் ராஜாவா வரணும், ராஜாவுக்கு பின் ராஜாவா. அப்போ அவர் சொல்லிட்டாரு, சரி தந்துடுறேன், அப்படி கொடுக்கேன் அப்படி சொல்லிட்டாரு. எந்த தாவீது ராஜா உடனே இவன் என்ன செஞ்சுக்கிட்டா வச்சாச்சு. அவன் பையன் யாரு? சாலமோன். இந்த தாவீது ராஜா வயசான காலத்தில் அம்னோன் ராஜாவாக்க போகிறாங்க அப்படின்னோடனே இவளுக்கு படக்குங்க. ஐயோ ராஜாவே, உங்களுக்கு தெரியுமா அம்னோனா ராஜாவாக்க போகிறாங்க அப்படின்னோடனே நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் மகன் சாலமோன் தான் ராஜாவாக இருப்பான். உடனே இவன் ராஜ பதவி காத்திருக்கா. என் மகனுக்கு தான் வேணும், என் மகனுக்கு தான் ராஜ பதவி வேணும் அப்படின்னு. அதே மாதிரி அதில் கருத்தாக இருக்கா, கணுவாக இருக்கா, விழிப்பாக இருக்கா, அதை பெற்றுக்கொண்டு. அப்போ ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் அடைகிறதுக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அபிகாயில்னு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ இருக்கா. அபிகாயில் என்ன செய்வா தெரியுமா? இந்த தாவீது ராஜாவுக்கு ஆடுகளை கவனிக்கும் போது மயிர் கத்திரிக்கிறவங்ககிட்ட இவங்க அவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு உடனே இவன் புருஷன் நாபால், அவன் புத்திகட்டத்தனமாக இருக்கான். உடனே தாவீது ஓடி போய் நான் அவனை போய் அழிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் மனைவி ஓடி போய், ஐயா ரத்தம் சிந்த வராதிரும் நீர், அவன் பேர் எப்படியோ அவனும் அப்படி தான் இருக்கான், அவனுக்கு புத்தி கிடையாது, நீர் ரத்தம் சித்த வர வேண்டாம்னு சொல்லி அவன் எதிர்த்து போய் அவள் கோபத்தை தணிச்சிடுறான். யார்? அபிகாயில். அவள் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ ஸ்திரீகள் தன் வீட்டு காரியத்தில் கருத்தாய் கரிசனையாய் உறுத்தா கண்ணோக்கமாக இருக்கணும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பத்சேபாள் ராஜாவாக்கிட்டா சாலமோனை. அப்போ சாலமோன் தாவீதுக்கு பின் ராஜாவாயிட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமர செய்தான் மொர்தெக்காய்ன்னு ஒரு சகோதரன் இருக்காரு. அவரு சித்தப்பா மகா. ஆமாம் அவளுக்கு சித்தப்பா மகா தான் அக்சாளுக்கு தாய் தகப்பு இல்லை. மொர்தெக்காய் அவளை சகோதரியாக பிள்ளையா எடுத்து வளர்த்தான். அப்போ வளர்க்கும் போது எப்படி வளர்க்குறான்? நல்ல வளர்ப்புல பிள்ளைய கத்தர் கேட்டு வளர்ப்புல வளர்த்தாலும் அங்கே ராஜ வீட்டில் ராஜ அரண்மனையில் ராணிக்குரிய ஒரு இடம் வேக்கண்ட் ஆகுது. இப்போ நம்ம வேலைக்கு வேக்கண்ட் ஆகிட்டுனா யார் சீனியாரிட்டி? அப்போ அங்கே போய் ஏகாய் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்படுறா எஸ்தர். அவன் கொடுத்ததெல்லாம் அவன் என்ன செய்கிறா? அலங்கரிக்க 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு. ஆனால் கத்தருடைய கண்களில் தயை கிடைச்சது மாத்திரம் இல்லை, ராஜாவுடைய கண்கள்லேயும் தயை வேணும். ஆனால் இவன் என்ன சொல்லி கொடுத்தானோ மொர்தெக்காய் சொற்படி கேட்டு நடந்தான். ஆனால் கடைசியில் இந்த மொர்தெக்காயுடைய தயவுல அக்சாள் தங்கச்சி ராஜா அரண்மனையில் ஏதாவது ராணி ஆகிறதுக்கு தகுதி பெற்றுட்டான். அப்போ ராஜா கண்களில் அவளுக்கு தயை கிடைச்சிட்டு உடனே ராணி ஆயிட்டா. உடனே ராணி ஆனாலும் இந்த ராஜா இந்த மொர்தெக்காய் சொற்படி கேட்டு நடக்கான், கீழ்ப்படிஞ்சு எப்படி இருந்தாலோ அப்படி. அப்போ யூத ஜனங்களை அழிக்க அந்த ஆமான் ஒரு திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை இந்த மொர்தெக்காய் சொல்லி அனுப்புகிறான். எப்போ என்னவா யூத ஜனத்தெல்லாம் அழிக்க திட்டம் போட்டிருக்காங்க,
அவங்கள அழிக்கும்போது நீனும் தப்பு. இவங்க யூதர்கள் ஜீவனுள்ள தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. அது அப்படி இருக்கும்போது இவன் வந்து அதை மனசில் வச்சுட்டு இவன் சொன்னதை நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கான், கரெக்டாக செயல்படுறான். அப்போ எல்லா ஜனங்களும் அழிக்கப்படக்கூடாதுன்னு மன்றாடு. அப்படிங்கும்போது இவ்வளவும் தாதிமார்களும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி செயல்படுறாங்க, காக்கப்படுறாங்க. ராஜ மேன்மைக்காக காத்திருக்கிறா, கடைசியில் பெற்றுக்கொள்றா. அப்போ நம்ம எதுக்கு காத்திருக்கோம்? நீங்கள் இன்னைக்கு வேலைக்கு காத்திருக்கீங்க, சாரால் குழந்தைக்கு காத்திருக்கா, இவ ராஜ பதவிக்கு காத்திருக்கிறா, ராஜ மேன்மையை இவளுக்கு அடைகிறா. அப்போ நம்ம காத்திருக்கோம், அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஜீவ விருட்சமாக விளங்கும். பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் நம்ம மன கஷ்டம் ரொம்ப பெரியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் கேளுங்கள் உங்களுக்கு வெற்றி கிட்டும், வெற்றி கிட்டுறவரை கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கு. அது வாஞ்சை நிறைவேறு. வாஞ்சைனா நம்முடைய விருப்பம் நிறைவேறு, ஆத்மாவுக்கு இனிது. முதல்ல காத்திருக்கும் பொழுது சோர்வு தான் வரும், இழைச்சி போக பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் தான் இருக்கும். அடுத்தது யார் வாங்குறான்னா, எல்கானாவுடைய மனைவி அன்னாள். அவளுக்கு பெனினால்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நிறைய பிள்ளைகளே, ஆனால் அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. அப்போ அவள் ரொம்ப வேதனைப்படுறது மாத்திரம் இல்லை, அவள் ஒரு நல்ல புத்தி உள்ள மனைவி. ஆனால் சொல்லியிருக்கு, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். எல்கானாவுடைய மனைவி மூத்தவ பேர அன்னாள். இவ என்ன செய்கிறான்னா, எல்கானா வந்து அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கப்பட்ட ஒரு குடும்பம். அது என்னன்னா, அந்த ஆகான் வந்து சாபத்திடனதில் எடுத்ததுலேருந்து அந்த குடும்பத்தை வந்து விலக்கி வச்சுட்டாங்க. இந்த 30 வயசுக்கு பிறகுதான் ஆலய பணிவிடை செய்யணும். ஆலய பணிவிடைக்கே விளக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இந்த எல்கானா இருக்கான். உடனே இவ என்ன நினைக்கா, நம்ம குடும்பம் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கப்பட்டிருக்கோம், நம்ம இன்னும் அந்த ஆசாரிய ஊழியத்தை உள்ளே செய்ய போகணுமே அப்படின்னு சொல்லி இவ எதில் குறி வச்சிருக்கிறான்னா, அன்னாள் ஆசாரிய ஊழியத்தில் குறி வச்சுக்கிட்டு இருக்கா. என் பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்யணும், என் பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்யணும், என் பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்ய எனக்கு பிள்ளை வேணும். அவள் பிள்ளை வேணும்னு மட்டும் கேட்கல, ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீர் எனக்கு குறிப்பாக ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவன் என்னென்னைக்கு உன்னுடைய ஆலயத்திலே நான் வந்து விட்டுருவேன், ஆலயத்திலேயே விட்டுருவேன், அவன் ஆலய பணிவிடை செய்யட்டும். உடனே அவள் அதே மாதிரி கேட்கா, ஏலி என்னம்மா நீ வெடிச்சிருக்கியா குடிச்சிருக்கியா அப்படி. அவன் இல்லையா, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு. உடனே கடைசியில் அவன் கேட்ட பொருத்தனை பண்ணி கேட்கா, அவன் தலையில் சவரகன் கத்திப்படுவதில்லை, ஆலயத்தில் விட்டுருவேன், பால் மறந்த உடனேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாலும் அதே மாதிரி கொண்டு விடுற ஆலயத்தில். அப்போ விடும்போது என்ன சொல்கிறா, அவன் வந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறவனா சிறு வயதிலே வளர்த்துட்டான். கர்த்தருடைய சத்தத்தை ஆலயத்தில் இந்த கேட்குறான் இந்த சாமுவேல். அப்போ நான் இவனை கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல்னு பேர் விட்டு வளர்த்த. எல்கானாட்ட சொல்கிறான், நான் பொருத்தனையின்படி ஆலயத்தில் கொண்டு விடப்பேன். சரி, இஷ்டப்படி செய். 3 மரக்கால் மாவு காலை எல்லாம் கொண்டு போய் ஆலயத்தில் விட்டு ஏலிக்கிட்ட விட்டுட்டு வந்துடுறான். ஆனால் ஏலிக்கு கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. இந்த சின்ன பையனுக்கு சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கான். உடனே முதல்ல போய் கர்த்தர் கூப்பிட்ட உடனே, தாத்தா தாத்தா என்ன கூப்பிட்டீங்களான்னு போய் கேட்கான். இல்லை, போய் படுத்துக்க ஆலயத்தில் அப்படின்னு. உடனே திரும்ப வரான். திரும்பியும் சாமுவேலேன்னு கூப்பிட்ட உடனே திரும்ப தாத்தாட்ட போய், தாத்தா தாத்தா என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்காரு. இல்லை அப்படின்னு. திரும்ப சாமுவேலேன்னு கூப்பிட்டோன்னே போய் கேட்கான். அவனை தாத்தா கண்டுபிடிச்சிக்கிட்டாரு, இவனை கர்த்தர் கூப்பிட்டு என்னமோ சொல்ல போகிறாரு, கர்த்தர் தான் கூப்பிட்ருக்காரு. உடனே வந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாரு. உடனே இவன் போய் திரும்ப படுக்கான். திரும்ப கர்த்தர் சாமுவேல்னு கூப்பிட்றாரு. உடனே சாமுவேல் சொல்கிறான், சொல்லும் அடியேன்னு கேட்குறேன்னு கேட்கான். பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கூட ஐடென்டிஃபை பண்ண தெரியாத வயசில் கூட ஆண்டவர் இந்த சாமுவேல்கிட்ட ரகசியத்தை சொல்கிறார். அவன் ஏலி தாத்தா சொல்லிட்டாரு, கர்த்தரோட என்ன சொன்னார் அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு. உடனே அந்த அளவுக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மகனா இந்த அன்னாள் சாமுவேலை வளர்த்தா. இன்றைக்கி நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, அவருக்கு கீழ்ப்படிய, அவரோடு பேசுகிற பிள்ளைகளாக நாம் இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்குறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்கோமா? விளக்கப்பட்ட ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம குடும்பம் போகணுமேன்னு எண்ணுறோமா? பொறுப்பு இல்லாமல் நிர்விசாரமாக வாழ்கிறோமா? இல்லை, நிர்விசாரமும் நல்லதில்லை. பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் நம்முடைய வீட்டுக்காரியை எப்படி நடக்கிறதுன்னு கண்ணோக்கமாக இருக்கணும். சரியா? புத்தி உள்ள ஸ்திரியாக தான் இருக்கணும், வீட்டை கட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ஆசாரிய ஊழியம். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசின்னு இந்த சாமுவேல் தான் விளங்கினார். சரியா? ஆமாம், சிறு வயதிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டார். நாம் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளை ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறவெல்லாம் மாற்றி வளர்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மோல்டு பண்ணணும். ஆண்டவருடைய சத்தத்தை சிறு வயதில் இருந்தே
சண்டே கிளாஸ்க்கு அனுப்புகிறதோ, விபிஎஸ்க்கு அனுப்புகிறதோ, கர்த்தருடைய சத்தம் எப்படி, வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்தோன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் ரூத் அப்படிங்கிற ஒரு விதவை. அவள் மோவாபிய பெண், மோவாபிய ராஜாவுடைய மகன்னு சொல்லப்படுது. நகோமியுடைய மகனுக்கு தான் இந்த ரூத்தை கல்யாணம் பண்ணிருந்துச்சு. 2 பையங்க, மக்லோன் கிலியோன். சரியா, மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் அங்கேயே மோவாபிய பொண்ணே கட்டியிருந்துச்சு. ஒருத்தி பேர் ரூத், ஒருத்தி பேர் ஒருபாள். அந்த இங்கே வெளி மோவாப் தேசத்தில் இங்கே பஞ்சத்துக்கு தான் அங்கே போய் தங்க போனாங்க. அங்கே போய் தங்கி வாழும்போது இந்த 2 மகனுக்கும் பெண் கொண்டு வாழ்கிறாங்க. பெண் கொண்டு வாழும்போது முதல்ல ரூத்துடைய கணவன் இறந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரூத்துடைய 2 ஆம்பளை பையங்களும் இறந்துட்டாங்க. 2 ஆண் மக்கள் இறந்தால் 2 மருமகளும் விதவை. அப்போ ஒன்று ரூத்து, ஒன்று ஒருபாள். அப்போ 2 பேருக்கும் குழந்தையும் இல்லை. கல்யாணம் பண்ணி 2 மக்களுக்கும். அப்போ இப்போ நிலைமையை பாருங்கள். நகோமி ரொம்ப வேதனைப்படுறா. வேதனைப்பட்டுட்டு 2 பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறோம், எம்மா நான் என் ஊருக்கு போகிறேன், பெத்லகேமுக்கு போகிறேன். அதனால் நீங்கள் உங்கள் மோவாப் தேசத்தில் உங்கள் அப்பா அம்மாட்டே போங்கம்மா. உங்களுக்கு இனி நான் குழந்தை பெற்று பெருசாக வரேன், நீங்கள் காத்திருக்க முடியாது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் உங்களுக்கு அமைகிற வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ என்ன சொல்கிறா, ஒருபாளுங்கிறவ மாமியை முத்தமிட்டு அழுதுட்டு சரின்னு திரும்பி போயிட்டா. ஆனால் ரூத்து போக மாட்டேன், நான் உங்கள் கூடயே தான் வருவேன், நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம், நான் மோவாபிய தெய்வத்தை வணங்கலை, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாகுற இடத்துல நானும் சாவேன், நீங்கள் இருக்கிற இடத்துல நானும் படுப்பேன்னு சொல்லிட்டா. உடனே இந்த அவள் உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு இவ கூட கூட்டிகிட்டு போயிடுறா. எங்கே போகிறா, மோவாப் தேசத்துலேருந்து பெத்லகேம். அப்போ எல்லாரும் அங்கே உள்ள ஜனங்கள், இது நகோமியோ அப்படின்னு. நீங்கள் நகோமின்னு சொல்லாதங்க, நான் மாறாளி, என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய கசப்பை கட்டளையிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ரூத் மூலம் திரும்ப அந்த குடும்பம் என்ன செய்யப்படுது, ஆசீர்வதிக்கப்படுது. ஏன், உன் தேவன் என் தேவன், ஒஞ்சனும் ஏன் ஜனன்னு தன்னை அர்ப்பணித்து வந்ததா. உடனே திரும்ப அங்கே வரும்போது அங்கே கோதுமை அறுவடை நடக்கிற காலமாக இருக்குது எங்கள் பெத்லகேம். உடனே இவா சொல்கிற, சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணுமே, நான் போய் வயலில் கதிர் பொறுக்கிட்டு வரேன், கோதுமை வயலில் போய் அப்படின்னு. உடனே போய் இவ போய் வயலில் கதிர் பொறுக்க போகிறா. அது போவாசுடைய வயலாக இருக்குது. உடனே போவாஸ் வந்து இவங்களுக்கு உறவுக்காரை, கிட்டின உறவாளி, சுதந்திரவாளி. உடனே சரி பிறக்கட்டும், வயதில் இருக்கும்போது அங்கே உள்ள கூலிக்காரங்க கிட்ட சொல்கிறான், இது பிள்ளை நம்ம சொந்தக்கார பிள்ளை தான், நீங்கள் சத்தம் போடாதீங்க, அவள் பிறக்கட்டும் அப்படின்னு. பிறக்கி அடித்து மாமியார்கிட்ட கொண்டு போகிறா. அப்புறம் திரும்ப அவன் சொல்கிறான், எங்கள் குடத்துல தண்ணியை குடிச்சிக்க, இங்கே வேலைக்காரிகளோட வேற எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இழந்தவா, புருஷனும் இழந்தவா. ஆனால் இழந்து போன ஒரு வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. அந்த போவாசே அவளை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அந்த போவாஸ் ரூத்திடத்தில் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு மோவாபிய அருவருப்பான ஒதுக்கப்பட்ட ஒரு மோவாபிய சந்ததியிலேருந்து ஒரு பெண் வந்து கிறிஸ்துவின் பிறப்பின் சந்ததி அட்டவணையில், இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் இடம்பெற அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த ரூத் பெற்றுக்கொண்டார். அடுத்தது யாருன்னா ராகாப். ராகாப்னா அந்த ஊரில் வேசின்னு பேர். அப்போ வேசியாக ஒதுக்கி வைக்கப்பட்டவா, உதவாதவள், யாவராலும் கைவிடப்பட்டவள், தாய் தகப்பனாலேயும் வெறுக்கப்பட்டவள். அப்போ அது என்ன செய்வாங்க, ஆலயத்துலன்னு விட்டுருவாங்க அந்த காலம். இவளுக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனால் ராஜாக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இவ இருந்தா. ஆனால் அவளுக்கு அந்த தொழிலில் அவளுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் பேர் என்னது, ராகாப் வேசி. அப்போ ராஜா முதற்கொண்டு நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லை, எரிகோவின் அலங்கத்துக்கு மேலே அவளுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்துச்சு, ஓரமாக ஒரு வீடு. ஏன் அப்படின்னா, யார் முதல்ல வந்தாலும் எதிரிகள் அலங்கத்தில் இருக்கிற ஆட்களை அடித்து வீழ்த்திட்டு தான் பட்டணத்துக்குள்ளே பாதுகாப்புக்கு வருவாங்களாம். அப்போ இவன் அங்கே இருந்தா. உடனே அப்போ இருக்கும்போது தான் வேவுகாரங்க, காலேப் யோசுவா அனுப்பின வேவுக்காரங்க ராகாப் வீட்டில் தங்கி தான் எரிகோ பட்டணத்தை வேவு பார்த்து அதை பிடிச்சாங்க. பிடிச்ச போது ராஜாவே இவளை அந்த கோட்டையில் மதிலில் மேலே தான் உட்கார வச்சுருந்தாரு. ஆனால் அந்த எரிகோ பட்டணம் இவ வந்து கர்த்தருக்கு பயந்துருந்தா. கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி தன்னை காத்து கொண்டாளா. ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த ராகாப் மேலே இருந்துச்சு. இந்த ராகாபு வந்து என்னன்னா, உதவாதவளா, உறவுகள் வெறுத்தது, எல்லாரும் வெறுத்தாங்க. ஆனால் அடியட்டுன்னு அங்கே உட்கார வச்சுருந்தாங்க எரிகோவின் ராஜா.
ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எரிகோவில் இருக்கிற மக்களை இஸ்ரேல் ஜனங்கள் கைப்பற்றினாலும் இவளை மட்டும் காக்கப்பட்டா. அப்போ வேவு பார்க்குறவங்கள இவங்க பத்திரமா பாதுகாத்ததுனால வேவுக்காரங்க கிட்ட இவ கேட்கா, என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கணும். உடனே ஒரு சிவப்பு கலர் நூலை கட்டி ஜன்னலில் தொங்க விட்டுரு, நாங்கள் உங்களை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரையும் அழிக்க மாட்டோம். அவன் பாருங்க, பட்டணமே அழிஞ்சிச்சு, ஆனால் இந்த ராகாப் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டுச்சு. எதுக்கு காக்கப்பட்டுச்சு? சிவப்பு கயிறு, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். அந்த வீட்டில் இயேசுவின் ரத்தம் இருந்துச்சு, காக்கப்பட்டுச்சு. அப்போ இன்னைக்கு நாமளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே இருக்கும்போது நம்ம கட்டாயம் காக்கப்படுவோம். அந்த சிவப்பு நூல் அவளுக்கு அடையாளமாக உதவுனது மட்டும் இல்லை, வேவுக்காரங்க போகும்போது அவள் ஏற்றுக்கொண்டதுனால அவள் குடும்பம் ரத்தத்தின் பாதுகாப்பு அடையாளமாக அவளுக்கு இருந்துச்சு, அடைக்கலமாக இருந்துச்சு, ஜீவனாக இருந்துச்சு. அதனால் ரத்தத்தை நம்ம முத்திரையை தரிச்சிருக்கும் போது நாமளும் தைரியமாக இருக்கலாம், சோர்ந்து போக வேண்டாம். நம்ம நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அடுத்தது இந்த ராகாபு எதில் தான் வரா? மத்தேயு 1 கிறிஸ்து பிறப்பின் அட்டவணையில் ராகாபு, ரூத்து எல்லாரும் அங்கே தான் வராங்க. சரியா? அடுத்து தாமார்னு ஒரு பெண் வருவா. இந்த தாமார் எப்படி? தாமார் யார் அப்படின்னா, யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றாள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தாமார் யாருன்னா யூதாவுடைய மருமகா. யூதா யாரு? யாக்கோபுடைய மகன். இந்த ஆதியாகமம் 38 போட்டிருக்கு. யூதாவின் மூத்த மகன் ஏர் என்பவனுடைய மனைவி தான் இந்த தாமார். இந்த ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சபடினால கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அதனால செத்து போயிட்டான். அப்போ இவ புருஷன் ஏர் அப்போ செத்து போயிட்டான். இப்போ செத்தோடனே இவன் யாரு? விதவை ஆன உடனே இந்த யூதாங்கிறவன் சொல்லி கொடுக்கான். அவ ராகேல் அப்போ யூதாவை பெருக்கும்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி தான் யூதாவை பெற்றார். கடைசியில் இவ என்ன சொல்றான்னா, 2வது ஒரு மகன் இருக்கான். ஏருக்கு பிறகு ஓனானை பார்த்து தகப்பை யூதா சொல்கிறான், உன் அண்ணன் இறந்து போயிட்டான், உன் அண்ணனுக்கு சந்ததி உண்டாக்க அண்ணன் மனைவியை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறான். உடனே அண்ணன் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டான் அந்த ஓனான். ஆனால் இவனுக்கு பிறக்கிற குழந்தை இவனுடைய சந்ததின்னு வராதே, இது அண்ணனுக்கு சந்ததியை உருவாக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேரும்போது தன்னுடைய வித்தை தரையில் விழவிடுத்து கெடுத்தானா. உடனே அந்த கர்த்தரின் பார்வைக்கு அது பொல்லாததாக இருந்ததால அவளையே அடிச்சு விட்டான், கொன்னுட்டார். கர்த்தர் கொன்னதுனால திரும்ப 2வது இப்போ யார் இறந்துட்டான்? முதல்ல ஏர் இறந்துட்டான், 2வது ஓனானும் இறந்துட்டான். இந்த யூதாவுக்கு 3 ஆம்பளை பிள்ளை, இன்னொன்று சேலான்னு ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவன் சின்ன பையன்னு சொல்லி போட்டிருக்கு, கொஞ்சம் சிறுசாக இருக்கான், கல்யாணம் கட்டுற வயசு வரல. உடனே இந்த மாமனார் யூதா சொல்கிறான் தாமாரை பார்த்து, இங்கே வா, 2 பயிலும் இறந்துட்டான், மூத்தவனும் ஏர் போயிட்டான், ஓனானும் இறந்துட்டான், இன்னும் சேலா பெரியவனாக வரைக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் இரு, அவன் பெரியவனான பிறகு உன்னை கல்யாணம் பண்ணி தரேன், நீ அங்கே போய் உட்காந்துக்க உங்கள் அம்மா வீட்டில் போய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். இவளும் அங்கே போயிட்டான். சரியா? தாய் வீட்டில் போய் இருந்துக்கிட்டான். இப்போ இந்த சமயத்தில் இந்த யூதா தனியாக இருக்கான், அவன் மனைவி இருக்கா, அங்கே குடும்பம் இருக்குது, இவன் அம்மா வீட்டில் போய் இருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் யூதாவின் மனைவியும் மறிச்சு போயிடுறான். யூதாவுடைய மனைவி அப்போ மாமனாருடைய மனைவி. உடனே அந்த துக்கம்லாம் ஆறுன பிறகு இவன் ஆடுக்கு மயிர் கத்திரிக்க தன் சகோதர சிநேகிதன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போகிற வழியில் இவ என்ன செய்கிறா, தன்னுடைய வீட்டு காரியம் அங்கே எப்படி நடக்கு, தன்னுடைய மாமனார் வீட்டு கதை எப்படி நடக்கு, குடும்பத்து கதை எப்படி நடக்குன்னு விசாரணை கண்ணோக்கம் எல்லாம் அவன் வச்சுருக்கான். உடனே அப்போ எங்கே போகிறார்? திம்னாவுக்கு போகிறாரு. யார்? மாமனார் யூதா ஆடுக்கு மயிர் கத்திரிக்க சிநேகிதன் வீட்டுக்கு திம்னாவுக்கு போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா. விசாரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தெரியும், விசாரிக்கலன்னா தெரியாது. அங்கே போகிறாருன்னு தெரிஞ்சோடனே இவன் அப்படியா, எப்போ வராரு எப்போ போகிறாரு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யார் மூலமும். அப்போ அங்கே ஒரு நீரூற்று இருக்குது திம்னாவுக்கு போகிற வழியில். இவன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சிட்டு முக்காடிட்டு கொண்டு அந்த நீரூற்று அண்டையில் போய் உட்காந்துக்கிட்டா. வர்ற பாதையிலையா, இந்த வழியாக தான் வருவார், பார்த்துக்கிடலாம். இப்போ அந்த வழியாக வரும்போது இவன் மாமியாருக்கு இறந்த துக்கம் போயிட்டு இப்போ மனைவி இல்லாமல் இருக்கான்னா, உடனே இது வேசி தான் இதில் உட்காந்துருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இவன் சொல்கிறான், நான் உங்ககிட்ட சேரும்படி நான் வரலாமான்னு கேட்கான். உடனே நீ என்கிட்ட சேரணும்னா எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கா இவா. உடனே இவன் சொல்கிறான், நான் மந்தையிலேருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் அப்படின்னு. அப்படியா? மந்தையிலேருந்து வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிற வரைக்கும் நீர் என்கிட்ட வேறு ஏதாவது அடமானம் கொடுவோம்? இல்லைன்னா இல்லை அப்படின்னா. உடனே உனக்கு என்ன அடமானம் வேணும் அப்படின்னு கேட்கா.
உடனே இவ பாருங்க ரொம்ப புத்திசாலித்தனம், அப்பமாவே உஷாரா இருக்கணும். அவன் உஷாராகலை, எனக்கு உங்கள் முத்திர மோதிரம், உங்கள் ஆரம், கைக்கோல் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இவன் முத்திர மோதிரம், பிறகு இன்னொன்று என்ன சொன்னேன், கைக்கோல், ஆரம் எல்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து முடிச்சுட்டு அவன் எழுப்பி அவன் வழியாக போயிட்டான், இவன் எழுப்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டான். யார் தாமரை. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 3 மாதம் கழிச்சு, அதுக்கப்புறம் தான் தெரியும், 3 மாதம் கழிச்சு ஊரில் எல்லாரும் பேச்சாயிட்டு, மருமக இப்போ 2 மாப்பிள்ளை இறந்து விதவையாக இருக்கால, வேசித்தனம் பண்ணி இப்போ கர்ப்பவதியாக இருக்கான்ட்டு ஊரில் பேச்சாயிட்டு. உடனே பேச்சானோடனே இவனுக்கு அந்த செய்தி காதுக்கு வருது. யாருக்கு வருது? யூதாவுக்கு வருது. உடனே யூதா என்ன சொல்கிறான், அப்படியா, அவளை பிடிச்சிட்டு வாங்க, அவளை கொல்லணும் அப்படிங்க, அவளை கொண்டாங்க, அவளை சுட்டரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆமாம் சுட்டரிக்கப்படணும்னு சொல்லி கேட்கான். உடனே அவள் என்ன சொல்லிட்டா, அவள் தான் புத்திசாலியை. உடனே இந்த கோல், இந்த ஆரம், இந்த கைக்கோல், இதெல்லாம் மோதிரம், இதெல்லாம் யாருடையதோ அவருடையதான், பிள்ளை தான் என் வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இது யாருடையது? மாமனார் யூதாவுடையது. உடனே அவன், இவா என்னிலும் நீதி உள்ளவன், பாரு என்னிலும் நீதி உள்ளவன், நான் தான் தப்பு செஞ்சேன், இவ தான் நல்லவளாக இருக்கா அப்படின்னு என் மகனாகிய சேலாவுக்கு நான் குடாமல் போனேனே, கொடுக்கலன்னு தெரிஞ்சு தான் வச்சு அப்படியே வந்து உட்கார்ந்தா. அடுத்த பையனுக்கு கொடுக்கல அவ, அப்படியே வெளியே கொண்டாங்க, சுட்டரிக்கப்படணும்னு சொன்னால் அவன் வெளியே வந்து மாமனார் இடத்துல இந்த அடமானம் யாருடையதோ அவனு தான் அப்படின்னு. உடனே இவன் வெட்கம் வந்துட்டு, வெட்கத்தானே படணும். உடனே அவள் என்னையிலே நீதி உள்ளவா, அவனே என் குமாரனாகி சேலாவுக்கு நான் கொடாமல் போனேனேன்னு வருத்தப்பட்டான். பின்பு அவன் அவளை சேரவில்லை. பிரசவ காலத்தில் பாரேஸ் சேரா என்று 2 பிள்ளைகள் பிறந்துச்சு. பாருங்க, இந்த யூதாவின் மருமகள் தாமார் ஒரு புத்தி உள்ள ஒரு பெண், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். பைபிள்ல போட்டிருக்கு, ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு, புத்திசாலியாயிரு. இயேசு சொன்னார், நீங்கள் சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் இன்னைக்கு வேதத்தையும் கற்றுக்கொள்ளலை, வேத வசனத்தின்படி நடக்கவும் நம்மளை ஒப்பு கொடுக்கல. அநேக பெண்கள் புத்திசாலியாக இல்லாததுனால குடும்பம் சீரழிஞ்சு கிடக்கு. அப்படி இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏமாளியாக இருன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை, உஷாராக தான் இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். கர்த்தரோடு நாம் இருந்தால் கர்த்தரும் நம்மளோட இருப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பலப்படுத்துவார், நமக்கு வேண்டி சகல காரியத்தையும் தருவார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆமாம், நெடுங்காலம் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் நம்ம விரும்புகிற நல்ல காரியத்துக்கு நம்ம விரும்பும்போது கர்த்தருடைய காரியம் பாருங்கள். இந்த தாமாரும் வம்ச அட்டவணையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பெண்கள் வருவாங்க. ரூத்து, ராகாப், தாமார் எல்லாரும் இந்த அட்டவணையில் வராங்க. அப்போ நாமளும் கிறிஸ்துவின் சந்ததியின் வம்ச அட்டவணையில் இடம் பெறணும்னா, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். நம் ஜெயமுள்ளவர்களாய் ஜெய கிறிஸ்துவின் சந்ததியாக என்ன செய்ய முடியும்? விளங்க முடியும். வாஞ்சை, நம்முடைய வாஞ்சை நிறைவேறுவது நம்முடைய ஆத்மாவுக்கு இனிது. சரியா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் காத்திருக்கிறதில் ஜெயமாய் முடிய கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் சாமுவேலை போல கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகள், பணிவிடை செய்கிற பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். வம்ச அட்டவணையில் இடம்பெற்ற தாமாரை போல, அப்பா ரூத்தை போல ஆண்டவரே என்ன புத்தி உள்ள சிறியாய், ஜாக்கிரதையாய், விழிப்பாய், கண்ணோக்கமாய் இருக்க எல்லா பெண்களுக்கும் நீ ஞானமுள்ள இதயத்தை தந்தரணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கிருபை மூடிக்கொள்ளட்டும். உடைய இரக்கத்தின் நிழலிலே எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.